எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக பர்சன்டேஜ் வந்து கேட்டுருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மல்டிபிகேஷன் தெரிஞ்சா போதும், பார்த்தோன்னே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு கடைக்காரர் தங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வேலை என்னன்னு தெரியாது. அந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அது தள்ளுபடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மூணாவதா 8% தள்ளுபடி கொடுக்குறாரு, அது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா 3 டைம் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டிஸ்கவுண்டா கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா ஈக்குவலா வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சமக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க 20% சொல்லியிருக்காங்க. 20% எப்படி எழுதுவோம்? 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 20ஆல் கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. அதே மாதிரி இங்க 10% சொல்றாங்க. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 கேன்சல் ஆச்சு. அப்ப மீதி 1 வகுத்தல் 10 இருக்கும். அதே மாதிரி 8%. 8% 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 4ஆல் கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 25. நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்க. 5 10 25. அது 5 10 25 அப்படி பெருக்காங்க. அதே மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ, அதாவது எப்பவுமே டினாமினேட்டர் வேல்யூ பேஸ் வேல்யூ, அதாவது இதான் அதோடைய பொருளுடைய அசல் விலை. இதுல இருந்து டிஸ்கவுண்ட் தள்ளுபடி பண்றாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே இதே கொஸ்டின்லயே விலை அதிகரிக்கிறான்னு கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 20% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 10% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 8% அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா கூட்டிக்கணும். அதே குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதாவது விலையை குறைக்கிறாங்கன்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 2 தர டிஃபரன்ஸ். விலையை அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னா 2 கூட்டிக்கணும். ஸோ இங்க குறைக்கிறாங்க. அப்ப 5ல் 1 போச்சுன்னா 4 பெருக்கல். அடுத்து பாருங்க, இங்க 10 பேஸ் வேல்யூ 10, அதுல இருந்து எவ்வளவு குறைக்கிறாங்க? 1 ரூபா குறைக்கிறாங்க. 10ல் 1 போச்சுன்னா மீதி 9 இன்ட்டு அதே மாதிரி 25ல 2 ரூபா போச்சுன்னா மீதி 23. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. இது அப்படியே பெருக்குனா 1250. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குனா 4 × 9 × 23 828. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1250ல 828 போச்சுன்னா மீதி 422. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பொருளோட விலை அடக்க விலை 1250 ரூபா. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுக்கு போக 828 வித்துருப்பாங்க. இதுதான் இதோட மீனிங். ஸோ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். அடுத்தது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர்ல அடக்க விலை பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதான் டினாமினேட்டர்ல போடுவோம். ஸோ அப்ப இங்க என்ன 1250 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 25ஆல் கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி இங்க 4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது அப்படியே பெருக்குங்க. பெருக்கணுமா 8 8 நன்னாங்க 16 வகுத்தல் 50. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 33.76% வரும். ஸோ அப்போ இந்த 3 தனித்தனியாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறது பதிலாக ஒரே டிஸ்கவுண்ட் கொடுத்தா 33.76% கொடுத்தா ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 15% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்து 20% கொடுக்குறாரு, அடுத்து 15% கொடுக்குறாரு. ஸோ 3 தனித்தனியாக கொடுக்குறது போல ஒரே தள்ளுபடி கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.